ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா. அதுவும் ஒரு இஞ்சியும் பூண்டும் இருந்தா போதும் இந்த தொழில் செய்யறதுக்கு. வீட்டில் இருந்தும் இந்த தொழிலை செய்யலாம், கடையா வச்சியும் நம்ம இந்த தொழிலை செய்ய முடியும். அதே மாதிரி மிஷின்ஸை பயன்படுத்தியும் பண்ணலாம், மிஷின் இல்லாமையும் செய்ய முடியும். அப்போ மிஷின் இல்லாமல் இந்த தொழிலை செய்யறதுக்கு முதலீடு ஒரு 50,000 இருந்தால் இந்த தொழிலை ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த பொருளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் சொல்லுவாங்க இல்லையா, அது 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் கெட்டு போகாத வகையில செய்யறதுக்கான மெத்தட்ஸும் இருக்கு. இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும், மிஷின்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும், எல்லாமே இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதே நேரத்துல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச உணவுப் பொருள் எதுங்க? ஒரு பிரியாணி, இல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், சிக்கன், மட்டன், இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுல எல்லாமே அதிகப்படியா சேர்க்கக்கூடியது அந்த வாசனை பொருள். அந்த வாசனை பொருள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது தான் அதிகமா பயன்படுத்துறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் அரைச்சி பயன்படுத்தினது காலம் போக, இப்ப எல்லாமே ரெடிமேடா பேக்கெட்ல வருது. நல்லதோ கெட்டதோ ஆனா உடனடியா கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை என்ன செய்யறோம், அதிகமா பயன்படுத்துறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். நார்மலா நம்ம வீடுகளில் தயாரிக்கும் போது இஞ்சி பூண்டு ரெண்டை மட்டும் நம்ம அரைச்சி வீட்டுல ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் நம்ம வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதை நல்லா பேக் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஒரு பொருளை நம்ம தயாரிக்கணும். அதுக்கு நம்ம பதப்படுத்தணும். அந்த பதப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா வினிகர். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ இஞ்சியும் 1/2 கிலோ பூண்டும் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 1 கிராம் அளவுக்கு நீங்க சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா வினிகர் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதோட கொஞ்சம் உப்பு நிறைய அப்படியே சேர்க்கறது இல்ல, சும்மா கொஞ்சமா, அதுவும் ஒரு பதப்படுத்தக்கூடிய பொருள். உப்பு, கலர் வேணும், இன்னமும் அதுல இருக்க கிருமிகள் எதுவும் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சாக்கா மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்க்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் மஞ்சளா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கிருமிகள் எதுவும் சேராது, அதுக்காகவும் அது சேர்க்கப்படுது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். மெயினான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஞ்சியும் பூண்டும். இப்போ ப்ராசஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இஞ்சியையும் பூண்டையும் நல்லா தோல் சிவிக்கணும், நல்லா கழுவிக்கணும், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதோட உப்பும் அந்த சிட்ரிக் ஆசிடும் இல்லைன்னா வினிகரோ ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஆயில் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சமா, ரொம்ப தேவையில்ல, கொஞ்சமா யூஸ் பண்ணலாம். ஆயில் இல்லாம நல்ல பல்வரைசரா இருந்தா, மிஷினை வச்சு பயன்படுத்துறீங்கன்னா ஆயில் இல்லாமையே அரைக்க முடியும். எண்ணெயும் வேண்டியதில்லை, தண்ணியும் வேண்டியதில்லை, அரைக்கலாம். ஆனா நீங்க வீட்டிலேயே ஒரு மிக்சி ஜார்லயோ ஒரு கிரைண்டர்லயோ நீங்க அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமா நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் வாசனை இல்லாத ஆயிலா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி வாசனை இருக்கக்கூடிய ஆயில சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத ஆயில என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு மிக்சர் கிரைண்டர்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பேஸ்டா நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதை எடை போட்டு நம்ம பேக்கிங் மெட்டீரியல்ல பேக் பண்ண வேண்டியதான். மேல நம்மளுடைய நேமை லேபிள் பண்றோம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கான மெத்தட் இது. இப்போ நீங்கள் இல்லை நாங்கள் மிஷின் வச்சு செய்கிறோம் அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பீலிங் மிஷின், இஞ்சியையும் சரி பூண்டையும் சரி உரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சாதாரணமாக ஒரு 40,000லேருந்து 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் கூட இந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மேன் பவரை யூஸ் பண்ணி நாங்கள் உரிச்சிக்கிறோம், தோல் சிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா
சொன்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல மிஷின்ஸ் வேணும்னு நினைச்சாலும் வாங்கிக்க முடியும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின். சின்ன சின்ன பீசஸா கட் பண்றதுக்கு மெஷின்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு 5000த்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 2,00,000 வரைக்கும் இந்த கட்டிங் மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் அந்த பேஸ்ட் ஆக்கக்கூடிய மிஷின். இதுதான் ரொம்ப மெயினான மிஷின். நீங்க மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா, இந்த மிஷின் வந்து நீங்க கட்டாயமா வாங்க வேண்டியதா இருக்கும். 95,000த்துல இருந்து 12,00,000 வரைக்கும் கூட இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த தொழில் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மிஷின்ஸ் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கான பேக்கிங் மிஷின்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கும். இந்த பேக்கிங் மிஷின்ஸ் வந்து நீங்க மிஷின்ஸை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன சாஷே பாக்கெட்ஸா நீங்க வந்து மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 கிராம் 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி நீங்க மேக் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கிங்கான மிஷின்ஸ் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். இது 1,60,000 இருந்து ஒரு 8,00,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேணும். நீங்க பாட்டில்ல பண்ண போறீங்களா இல்ல ஒரு பாலித்தீன் கவர்ல பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவு வாங்கணும் அப்படிங்கும்போது இதனுடைய முதலீடு அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலீடு நான் 2 விதமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டிலேயே இருந்து இஞ்சி பூண்டு தயாரிக்கிறதுனா அதை எப்படி நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், எப்படி சேல் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம மிஷின்ஸ் வச்சு பண்ணும்போது எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிஷின் இல்லாம நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது மிக்சர் கிரைண்டர், அதாவது கிரைண்டர் ஆர் மிக்சர் கிரைண்டர், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போதும். இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறதே கூட நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அதுக்கான பாத்திரங்கள், கத்திகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மூணுமே நம்ம வீட்டுல இருக்கிறது பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடை போடுறதுக்கான ஒரு சின்னதா ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அது ஒரு 3000த்துல வாங்கிட முடியும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அந்த கவர்ஸ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நீங்க வாங்குறதுக்கான செலவு தான். அது ஒன்றும் ரொம்ப உங்களுக்கு அதிகமா வராது. ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட போதும். ஒரு சீலிங் மிஷின், ஏன்னா அந்த பாக்கெட்டை வந்து சீல் பண்றதுக்கான ஒரு சீலிங் மிஷின், இது மட்டுமே இருந்தா போதும். நீங்க என்ன செஞ்சிட முடியும், இந்த இஞ்சி பூண்டு விழுது தயாரிச்சு நீங்க விற்பனைக்கு கொண்டு வர முடியும். இது மிஷின் இல்லாம தயாரிக்கும் போது அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 50,000, அதிகபட்சம் ஒரு 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க மிஷின் இல்லாம இந்த தொழிலை வந்து பண்ண முடியும். இப்போ மிஷின்ஸை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏற்கனவே நான் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு காமிச்சிட்டேன். நீங்க வந்து இஞ்சி பூண்டை கழுவுறதுக்கு கூட உங்களுக்கு வாஷர் மிஷின் இருக்கு, அது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். பீலர் மிஷின் தோல் உரிக்கிறதுக்கு, கட்டர் மிஷின் கட் பண்றதுக்கு, பேஸ்ட் மேக் பண்றதுக்கு பேஸ்ட் மேக்கிங் மிஷின், நெக்ஸ்ட் பேக்கேஜிங் பண்றதுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் லேபிள்ஸ், அப்புறம் எல்லாத்தையும் அந்த சாஷே பாக்கெட்லாம் வச்சு நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க அனுப்புறதுக்கான அந்த அட்டைப்பெட்டி வேணும் இல்லையா, அந்த காட்டன் பாக்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெசல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 5,00,000ல இருந்து 6,00,000 வரைக்கும் தேவைப்படும். இதுல மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தா நீங்க மினிமமா நீங்க வாங்கும் போதுதான் இந்த அமௌண்ட் வரும். இதுவே நீங்க பெரிய பெரிய மிஷின்ஸா இப்ப பேஸ்ட் மேக்கிங் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 5,00,000 போதும். அதுவே நீங்க அந்த பேஸ்ட் மேக்கிங் மிஷினே வந்து நீங்க வந்து ஒரு 8,00,000க்கு வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத்தவே பத்தாது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 15 வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். நார்மலா மினிமமா இப்போ ஒரு வாஷர் மிஷின் வாங்குறீங்க ஒரு 20,000க்கு வாங்குறீங்க, பீலர் மிஷின் வாங்குறீங்க ஒரு 40,000க்கு வாங்குறீங்க, கட்டர் மிஷின் ஒரு 15,000க்கு வாங்குறீங்க, இந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5ல இருந்து 6,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போதுமானது. நார்மலா மிஷின்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம இறங்கி போய் மிஷின்ஸை பார்த்து நம்ம வாங்கும் போதுதான் கரெக்டான மிஷின், நமக்கு தேவையான மிஷின் நம்ம வாங்க முடியும். மிஷின் வச்சிருக்கிற ஒரு கம்பெனிக்கும் ஒரு தயாரிக்கிறவங்களுக்கும் நான் ப்ரொமோட் பண்றது கிடையாது. அதனால இந்த பிராண்ட் வாங்குங்க, இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீடியோல நான் சொல்றது கிடையாது. ஓகேங்களா? நீங்க இப்ப மிஷின் வாங்கணும்னா இதுக்கு ஒரு ஐடியா வேணா என்னால சொல்ல முடியும். தஞ்சாவூர்ல NIFTEM நிஃப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் பற்றிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆபீஸ். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கு. நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு தஞ்சாவூர்ல இருக்கு. நீங்க வெப்சைட்ல போயிட்டு தஞ்சாவூர் நிஃப்டம் அப்படின்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு அதுல அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே கிடைக்கும். நீங்க டைரக்டாவே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இஞ்சி பூண்டு விழுது தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின்ஸ் வந்து எனக்கு வேணும், இத பத்திய தெளிவான விளக்கம் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க.
மிஷின்ஸ் என்ன மாதிரி வாங்கலாம், உங்களுக்கு செட்டாவே கிடைக்கும். ஒரு வாஷ் பண்றதுல இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு செட்டாவே கிடைக்கும். இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வெப்சைட் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து இந்தியா மார்ட், இன்னொன்னு வந்து TradeIndia.com, மூணாவது பாத்தீங்கன்னா அலிபாபா. இந்த 3க்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். அதுல என்ன கேட்டா இந்தியா மார்ட் வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல மிஷின் வச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்க ஜிஎஸ்டி நம்பரோட அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க உள்ள போகும்போது ஃபேக்கான ஒரு ஐடி அப்படிங்கிறது அங்க மேக்சிமம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீங்க செக் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க உங்களோட நேம கொடுத்து உள்ள சைன் இன் பண்ணி போகணும். போயிட்டு உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷினை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்தாலே போதும், அவங்களே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை நீங்க செக் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க ஒரு இ-காமர்ஸ் தளத்துல நீங்க வந்து பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா கரெக்டான இன்வாய்ஸ் பில் வாங்குறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஜிஎஸ்டி நம்பரை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு பில்லும் ப்ராப்பரா கிடைக்கும். ஓகேங்களா? மிஷின் இந்த மாதிரி வாங்கும்போது மேக்சிமம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைடு தான் நிறைய தயாரிக்கிறாங்க. இல்ல அப்படின்னா நம்ம சைடுனா கோயம்புத்தூர்ல தயாரிக்கிறாங்க. இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி எங்க ரேட்டு நல்லா இருக்கு, எங்க வந்து அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கு, எவ்வளவு வந்து அதுல இருந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்குது, எல்லாத்தையும் பார்த்து நீங்க வாங்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு மிஷின் அப்படிங்கறது எதிர்பார்க்காதீங்க. நீங்க இந்தியா மார்ட்ல போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் எந்த மிஷின் டிசைட் பண்ணி ஒரு மிஷினுக்கு 2 மிஷினா பார்த்து வாங்குறது பெட்டர். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க வீட்லயே நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல சேல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு சின்ன மிக்சர் ஜார்ல நீங்க எவ்வளவு தயாரிக்க முடியும். அந்த தயாரிக்கிறதையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நேபர்ஸ்க்கு கொடுப்பீங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொடுப்பீங்க, இல்ல ஒரு வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க விற்க முடியும். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல நீங்க கொடுக்க முடியும். ஆனா பெரிய அளவுல நீங்க அதை ஒரு பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்னா மிஷின்ஸ் வச்சு ரன் பண்ணா மட்டும்தான் கொண்டு போக முடியும். இப்ப இதுல ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க ஹோல்சேலா நீங்க அப்படியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்க ப்ராஃபிட்டை குறைச்சி நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ரீட்டைலா நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 40% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஹோல்சேலா நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 30% வரைக்கும் இதுல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப லைசன்ஸ் அப்படிங்கிறது என்ன வேணும்னு பார்க்கலாம். FSSAI லைசன்ஸ் வேணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ட்ரேட்மார்க்குக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த பிசினஸ்ல கவனிக்க வேண்டியது என்ன, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இது ரெண்டையும் பார்க்கலாம். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூண்டோட விலை வந்து இப்ப அதிகமா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில ஆரம்பிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்கி நிறைய ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க. இப்போ ஆனா பூண்டோட விலைங்கிறது இந்த சமயத்துல அதிகமா இருக்கு. அப்போ நீங்க இந்த பூண்டு வந்து எங்க வாங்கணும் அப்படின்னாக்கா, நீங்க இந்தியா ஃபுல்லா சர்ச் பண்ணி எங்க வந்து கம்மியான விலையில கிடைக்குதோ அங்க போய் நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இஞ்சியும் சரி, பூண்டும் சரி, நீங்க மிகப்பெரிய மார்க்கெட் எங்க இருக்கோ அங்க போய் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு விலை வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். அப்பதான் நீங்க இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்க இப்ப இருக்கிற பூண்டு விலைய நீங்க வெளியில ரீட்டைலா வாங்கி நீங்க இதுல ப்ராஃபிட் பார்க்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சில்லறை விற்பனையா நீங்க பண்ணும்போது 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் சாச்சே பாக்கெட்ஸ ரொம்ப வந்து நீங்க வந்து விற்பனைக்கு கொண்டு வரலாம். அதுல நீங்க நல்லா ஈஸியா ப்ராஃபிட் பார்க்க முடியும். சின்ன சின்ன பாக்கெட்ல என்ன கிடைச்சிரும் நம்ம நினைக்க தேவையில்ல. ஏன்னா அந்த மாதிரி பாக்கெட் மட்டும்தான் நிறைய விற்பனை ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்த விற்பனைக்கு நீங்க வர்றீங்க அப்படிங்கும்போது ஒரு 500 கிராம், 1 கிலோ, 2 கிலோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு போய் மொத்தமா கொண்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ, ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ, ஒரு பிரியாணி கடையிலயோ, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்லயோ நீங்க கொடுக்க முடியும். சின்னதா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு பெருசா மாத்தும் போது நமக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த தொழிலை எடுத்த உடனே பெரிய பெரிய மிஷின்ஸா வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதை விட சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதை பெருசா மாத்திக்கலாம். இது என்னோட சஜஷன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற உணவு தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இதையும் சேர்த்து செய்யலாம். அப்ப லாபம் நல்ல விதமா வரும். இந்த ஒரு இதை மட்டும் நீங்க நம்புறீங்க அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கும் பண்ணா மட்டும்தான் நீங்க இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்ப ரெண்டாவது ஒரு சப்போர்ட்டிங் பிசினஸா இதை என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். லைசன்ஸ் வந்து கட்டாயம் எடுக்கணும். லைசன்ஸ் இல்லாம இந்த தொழில் பண்ணாதீங்க. உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையில இருந்து வந்தா கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதுல நிறைய லாபம் பார்க்கலாம்.
இப்ப மார்க்கெட்டிங் எங்கெங்க பண்ணலாம்? இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். பக்கத்துல இருக்க வீடுகளுக்கு, ஃபிரெண்ட்ஸுக்கு, மொத்த வியாபாரம் செய்றவங்கள்ட்ட நம்ம அப்படியே குடுக்கலாம். ரீட்டெயில் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட குடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கவங்கள்ட்ட நம்ம இத என்ன செய்யலாம்? சேல் பண்ணலாம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பிரியாணி ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாரி இடங்களுக்கு குடுக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லா காமர்ஸ் தளத்திலேயே இத என்ன செய்யலாம்? சேல் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இவ்வளவுதான். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க இதுல மெயினா பார்க்கணும். அதே மாதிரி மூலப்பொருள் வாங்கும்போது கரெக்டான இடத்துல வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.